ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேவையான திங்ஸ்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ண 2 பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் சாக்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகும்போது பட்டரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா எல்லோயிஷாக வரும். நெக்ஸ்ட்டு அது கூட சாக்கோ பவுடர், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ், அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்துட்டோடனே இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ண உடனே பட்டரையும் கொஞ்சம் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். மெல்ட் பண்ண பட்டரை வந்து இந்த இட்லி தட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனாக இந்த சாக்லேட்டை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸு, சாக்கோ சிப்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரலி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்பூனில் வந்து நம்ம லைட்டாக குத்தி பார்த்தோம்னா அதில் வந்து ஒட்டாமல் வரணும். எனக்கு ப்ரௌனி சூப்பராக வந்தது. என்னோடய ஹஸ்பண்டை வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். இதே மாதிரி ரெசிபி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.